வணக்கத்துடன் இன்றும் ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். யாரை குறித்து பேசப் போகிறேன் என்பதை விட அந்த கதாபாத்திரம் விவிலியத்தில் அது ஒரு பிரதானமான கதாபாத்திரம். காலங்கள் கடந்தும் அந்த கதாபாத்திரம் இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் அந்த கதாபாத்திரம் பேசப்படும் என்கின்ற காரணத்தினால் அந்த கதாபாத்திரத்தை மையப்படுத்திய சில தகவல்களை எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். யூதாஸ்காரியோத்தை பொறுத்த மட்டில் அவன் இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலும் இறைவன் என்றோ தேவகுமாரன் என்றோ அழைத்ததாக பதிவில்லை. ரஃபி என்றுதான் அழைத்திருக்கிறான். அவனை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற அடிப்படையில் தான் அவன் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறான் என்பதுதான் பதிவு. மற்ற அந்த சீடர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை இறையின் குமாரனே, அல்லது எங்களை எல்லாம் விட நீர் உயர்ந்தவர், நீ இறைவருக்கு இணையானவர் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் யூதாஸ்காரியோத் இயேசுவை அழைத்த பொழுதும் இயேசுவோடு பேசிய பொழுதும் அனைத்து நேரங்களிலும் ரபி என்று தான் அழைத்தான் என்பதுதான் அந்த விவிலியமும் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்துகளாக இருக்கின்றன. ஆனால் யூதாஸ்காரியோத்து தான் இயேசு கிறிஸ்துவுடைய மெய்யறிவு பரப்புரைக்கு ஆகின்ற வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடியவனாக இருந்தான் என்றும் சொல்கிறார்கள். அதாவது ஒரு பொருளாளர் கணக்கீட்டில் அவன் அமர்ந்திருந்தான் என்பதாகத்தான் நாம் அதை பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் அந்த பொருளாளராக இருந்த யூதாஸ்காரியோத் பண கையாடல்கள் செய்துவிட்டான் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அதே கோணத்தில் எடுத்து வைக்கப்படுவதும் உண்டு. ஆனால் 3.5 வருட காலம் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மெய்யறிவு பரப்புரை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து களத்தில் நின்ற அந்த சூழலில் யூதாஸ்காரியோத் அதற்கான செலவுகளை அதை நிவிர்த்தியாக செய்யக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தான் என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. அதுபோல யூதாஸ்காரியோத் எழுதியிருக்கக்கூடிய சுவிசேஷம் ஒன்று சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு அது வெளியிடப்பட்டது. அந்த யூதாஸ்காரியோத் எழுதிய அந்த சுவிசேஷத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய பல விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மனவிட்டு பேசக்கூடிய சீடராக யூதாஸ்காரியோத் இருந்தார் என்பதுதான் பதிவு. அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த யூதாஸ்காரியோத் அந்த சுவிசேஷத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், தேவ ரகசியங்களை யாரிடமும் சொல்லாத இயேசு என்னோடு அதை பகிர்ந்து கொண்டார். அவருடைய ஆவி அவருடைய உடலிலிருந்து வெளியேறுவதற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டளையின் அடிப்படையில்தான் அவரை நான் காட்டிக் கொடுத்தேன் என்பதாக அந்த பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு அடிமைக்கு, இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு அடிமைக்கு 30 வெள்ளிக்காசுகள் பேசப்படுவது உண்டு. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை ஒரு அடிமை போல விற்பனை செய்து விட்டான் யூதாஸ்காரியோத். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுத்து விற்பனை செய்து விட்டான் என்கின்றது விவிலியம். எனவே யூதாஸ்காரியோத் எழுதியிருக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கும் விவிலியம் எழுதியிருக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கும் மாறுபாடுகள் இருந்தால் கூட யூதாஸ்காரியோத் இயேசு கிறிஸ்துவிற்கு கடைசி வரை ஒரு நெருக்கமான சீடனாக இருந்தான் என்பதும் ஒரு அமைதியான சீடனாக இருந்தான் என்பதும் நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் ஒருவரை காட்டி கொடுத்து விட்டோம் என்றால், நம் கையிலே காசு கிடைத்து விட்டால் அவரை காட்டி கொடுத்து விட்டோம், காசு கிடைத்து விட்டது போதும் என்கின்ற ஒரு பெரும் மனதோடு நாம் பயணித்து விடுவோம். ஆனால் யூதாஸ்காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு அவன் மனம் நொந்து போய் விடுகிறான். அவருக்கு சிலுவையில் அறைந்து அவரை மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கிறார்கள் என்கின்ற செய்தி அவன் காதுகளை வந்து அடைந்த பொழுது அவனால் அந்த துக்கத்தை தாங்க முடியவில்லை. இந்த வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேனே என்று அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தை நோக்கி தூக்கி வீசிவிட்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்கின்றது விவிலியம். ஒரு மனிதன் மனம் நொந்து தான் செய்த தவறை உணர்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்பது இலகுவாக கடந்து செல்லக்கூடியது அல்ல.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அதே வேளையில் யூதாஸ் காரியோத் மரணத்தை தழுவி அவனுடைய ஆன்மாவும் இறைபாதம் சென்றிருக்கும் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. யூதாஸை துரோகத்தின் அடிச்சுவடு என்று பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் யூதாஸின் நிலையிலிருந்து அந்த கோணங்களை பார்க்கின்ற பொழுது, யூதாஸ் அந்த நேரத்தில் இயேசுவை காட்டிக் கொடுத்தது அது இறை வாக்கினை நிறைவு செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு செயல் என்றுதான் கணிக்க முடிகின்றது. காத்திருப்போம். இன்னும் சில தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.